வணக்கம் என்னங்க கத்திட்டானா நல்லா கத்திருக்கானா இல்லையா அப்படி சரியா பத்தலைன்னா சொல்லுங்க பரத் வந்து வேற ஏதாவது ஒரு சில எடிட்டர் வச்சு கொஞ்சம் டெசிபிள் அப்படியே பூஸ்ட் பண்ணி விட்டுருவோம் ஆமா அப்படின்னு எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு வணக்கம் கீக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரி கூட நானும் கத்திட்டேன் வணக்கம் நீ கத்துனது அப்படிலாம் இல்லடா நம்ம ஆளு கீச்சு குரல்ல கத்துவான்டா அப்படியே அடியில எவனோ புடிச்சு அழுத்தின மாதிரி ஒரு உயிர் போற கத்துவான் பாரு ஆரம்பத்துல வாய்ஸ்லாம் இருக்கு அப்படி அழுத்தினா வணக்கம் கீக்ஸ் அப்படின்னு வருமா அப்படின்னு அப்படிதான் எல்லாம் கொய்ங்குதுன்னு வாங்க தெரியுமா கமெண்ட்ல ஓகே இன்னைக்கு நாங்க ஸ்டாப் வாட்ச் போட்டு இன்னைக்கு டக்கு டக்கு டக்குன்னு AK-47 இன்னைக்கு ரியல்மி P1 நிறைய நியூஸ் இருக்குங்க எல்லா நியூஸும் நாங்க கவர் பண்றது மட்டும் இல்லாம கொஞ்சம் உங்க கூட ஜாலியாவும் பேசணும்னு நினைக்கிறோம் டெய்லி நியூஸ் மட்டும் வாசிச்சா உங்களுக்கு போர் அடிக்குது இல்ல எங்களுக்கே போர் அடிக்குது வேற விஷயம் சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ரியல்மி P1 5G P1 Pro 5G என்னன்னு பார்த்தல அது P1 stands for performance பவர் அந்த மாதிரி அப்ப அது Pro stands for performanceலயே Pro ரைட் பவர்லயே Proடா சரி P1 MediaTek 7050 ஆமாடா P1 Pro Snapdragon 6 Gen 1 இதுல பார்க்க கொஞ்சம் ஜோக்கா தான் இருக்கும் 7050 கம்பேர் பண்ணும்போது 6 Gen 1ல என்னையா இருக்க போகுதுன்னு கேட்க தோணும் ஆனா இங்க என்னன்னா 6 Gen 1 கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னவா இருக்கும்னா பவர் எஃபிஷியன்சி ஒரு பக்கம் சொல்லலாம் என்னதான் நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து எப்படி திரும்ப நினைப்பாங்க நிறைய SoCs எல்லாம் பத்தி பார்க்கும்போது 7nm இது 7 nm தானா இது 6 தானா இது 4 nm அப்போ 4 இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் எல்லா தடவையும் அப்படி இருக்கிறது இல்லைங்கிறது யதார்த்தமான ஃபேக்ட் ஸோ அப்படி இருக்கும்போது 6 Gen 1 வந்து ஓரளவுக்கு பவர் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பயங்கரமா அதெல்லாம் பண்ணிருக்காங்க எப்பயும் போல அவங்க டிசைன்ல அப்படின்னு சொல்றாங்க அதாவது மைக்ரோ கிறிஸ்டல் ஸ்பேரோ ஃபெதர் அப்படின்லாம் சொல்றாங்க அது என்னது அப்படின்னா நீங்க போய் வீடியோ பாருங்க இல்ல பீட்டால கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் நம்ம ஏதோ ஸ்பேரோட ஃபெதர்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நாங்க வந்து சிந்தட்டிக் தான் அப்படின்னு வருவாங்க அப்புறம் நாங்க ஜாப்பனீஸ் டிசைனர் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு யார் அந்த சொகோமோ ஷுகோஷி ஏதோ ஃபுகுஷிமா ஃபுகுஷிமா அதெல்லாம் யூஸ் பண்ணா அவ்வளவுதான் வாங்குற எல்லார் வாழ்க்கையும் டிசாஸ்டர் தான் சும்மாவே ரியல்மி வாங்கினா டிசாஸ்டரா தான் இருக்கு ஓகே 50 MP மெகா பிக்சல் மெயின் கேமரா 2 MP டெப்த் சென்சார் வாவ் ஃபண்டாஸ்டிக் செலிப்ரேஷன் ஆமா அந்த 2 MP டெப்த்துக்காக தான் அந்த போனே வாங்குறாங்கடா P1 Pro ஆனா வந்து Sony LYT சென்சார் அப்படி ஆமா லிட்டியா சென்சார் நீ போட்டுருக்கடா ஆமா புதுசா பண்ணிருக்காங்களா ஆமா 600 தானே லிட்டியா 600 தானே ஆமா லிட்டியா 600 வந்து நீ இப்ப எப்படி தெரியுமா இருக்கு இந்த பட்ஜெட் ரேஞ்சில நீ தடிக்க விழுந்தன்னு எல்லா போன்லயும் லிட்டியா அப்படிதான் இருக்கும் இதுவே நீ இதுல போனா இந்த Xiaomiயோட 14 Ultra இருக்குல்ல அதுல இருந்து இந்த 1 inch சென்சார் இருக்கு பாத்தியா அது வந்து இந்த லிட்டியா தான் LYT 900 ஓகே ஓகே ஆமா அது 1 inch சென்சார் சூப்பர் இது இல்ல அது ஆக்சுவலி இந்த 600 நல்லா தான் இருக்கும் ஆனா இவங்களோட போஸ்ட் ப்ராசஸிங் இப்போ எப்படி தெரியுமா இருக்கு ஞாபகம் இருக்காடா நம்மலாம் முன்ன எவ்வளவு வீடியோஸ் போட்டிருப்போம் XT பத்தி போட்டோம் X2 பத்தி போட்டோம் X Pro Realme 5 Pro அப்பெல்லாம் Realme வந்து நிஜமாவே கொஞ்சம் பெட்டரா தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எப்படி தெரியுமா இருக்கு ஃபுல் பெயிண்டிங் தான் வாழ்க்கை வண்ணமயம் 3 Proவே செமையா இருந்துச்சு அதெல்லாம் வேற காலம் 16 MP OnePlus கேமரா OnePlus 60ல இருந்த கேமரா இதுல இருந்தது இல்ல அதெல்லாம் ஓகே இப்போ எப்படி தெரியுமா இருக்கு ஃபுல் ஜோக் வெறும் பெயிண்ட் மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்காங்க ஃபுல் பெயிண்ட் what to do ஒண்ணும் பண்ண முடியல டைம் ஆமா பட் பிரைசிங் P1 5G 15999 6GB 128GB 8GB 128GB 18999 அதாவது நாங்க 999 அப்படினு சொல்லுவோம் நீங்க ஒரு ஆட் பண்ணிக்கோங்க எஸ் எக்ஸாக்ட்லி அப்புறம் P1 Pro வந்து 22 அதாவது 21999 8128 அப்புறம் 8256 2299 இந்த பிரைஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓகேவா நல்ல பிரைஸ் இந்த பிரைஸ்க்கு இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா இப்போ பாரு இந்த ஒரு நியூஸ் வேகமா முடிக்கலாம் தான் நம்ம நினைச்சோம் ஆனா ப்ராப்ளம் என்னன்னா மார்க்கெட்ல வந்து iQOO Z9 ஒன்னு இருக்கு அது ஒரு 18000 19000க்கு நீங்க ஆஃபர்ல வாங்கலாம் அது மட்டுமான்னு கேட்டா இல்ல அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாவால 18000க்கு ஆல்ரெடி பிளேஸ் கவ்னு ஒரு ஃபோன் இருக்கு கொஞ்சம் பிரீமியமா கவ் அப்படிலாம் இருந்தா போதும் சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஜோக்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சேன்னா அது போலாம் சூப்பர் அப்புறம் Edge 40 Neo ஸ்டாக் இருந்ததுன்னா அது ஒன்னு இருக்கு அது வந்து 20000 இருந்து 25000க்குள்ள வரும் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல நார்டு CE4 இருக்கு அப்புறம் போக்கோ X6 ன்னு ஒன்று இருக்கு X6 Pro இருக்கு குப்பை மாதிரி கிடக்கு அதனால நீங்க வந்து இதுல 1000 rupees டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா 6G 128க்கு 1000 rupees டிஸ்கவுண்ட்டும் 2000 rupees கூப்பன் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது 2000 rupees பேங்க் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது உங்களுக்கு P1 Proல அது என்னன்றதை நம்ம லிங்க் போட்டிருக்கோம் அதை போய் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது ரியல்மி பேட் வாவ் டேப்லெட் ஆமாடா இதுக்காவது ப்ராசஸர் நல்லா இருக்குமா இந்த டேப்லெட்டுக்காவது ப்ராசஸர் நல்லா இருக்குமா போற அது 120 Hz டிஸ்ப்ளே இல்ல நீ அதெல்லாம் படிக்கிறியே 18K அதெல்லாம் ஓகே தான் ப்ராசஸருக்கு வந்த உடனே நீ ஷாக் ஆயிடுவியே இங்க வா நீ நேரா இங்க வந்துரு G99 ஆமா அப்பா ஏன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த டிஸ்ப்ளே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குதான் ஆமா உண்மைதான் அதனால தான் இந்த SoC எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்குது ஆமா பட் அல்டிமேட்லி பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு G99 ப்ராசஸர் உள்ள 6GB RAM உள்ள ஒரு டேப்லெட் உங்களுக்கு இந்த பேசிக் ஜூம் காலிங் ஸ்டூடெண்ட் ஆபீஸ் யூஸ்
ஜஸ்ட் அந்த மாதிரி நோட் டேக்கிங் யூசர்ஸ்க்குலாம் நல்லா தான் இருக்கும். ஆமா, இதுல என்ன அப்படிங்கிற ஒரு ஷாக்குன்னா எதிர்பார்ப்பு. ஆண்ட்ராய்டு 13ல இருக்குது, ஆண்ட்ராய்டு 15 பீட்டா நம்ம பிக்சலுக்குலாம் வந்துகிட்டு இருக்கு. அவங்களே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்லாம் எதிர்பார்க்காதீங்க. அது எந்த ஸ்லோவா வரும் நமக்கு பேடும் வந்து திடீர்னு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா பெருசா வந்து நம்ம வந்து ரெக்கவர்லாம் பண்ண முடியாது. இது பேடுனா அப்படிதான் 16K உங்களுக்கு இன்ட்ரோடக்டரி ஆஃபரா வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம். ஆமா, ஆனா இந்த டேப்ல இருக்க ஒரே அட்வான்டேஜ் என்ன தெரியுமாடா, அந்த எல்சிடி பேனல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. 2000x1200 Hz. ஆமா, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. ஸோ பேசிக்காக யூஸ் பண்றதுக்கு, இந்த நியூஸ் வாசிக்கிறதுக்கு, புக்கு படிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து சீரியஸா படம் பார்க்கறதுக்கு அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா. நீங்க கேமிங்க்குலாம் தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க, அவ்வளவுதான். எஸ், நோ கேமிங். ஆமா, 33 வாட் சார்ஜரும் தராங்க. ரியல்மி பட்ஸ். ஆமாடா, வெறும் ரியல்மி வாரம், இந்த வாரம் ரியல்மி வாரம். இப்பதான் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. அந்த ரியல்மி சிஇஓ நான் தானே. ஆமாடா, வெரி சேட். அந்த ஆக்டர்லாம் விட்டங்க. ஆமா, ரியல்மி பட்ஸ் T110. இல்ல இப்ப பெருமையா இருக்க உன் பிராண்ட்ல இருந்தா அதெல்லாம் வருதுன்னு பார்க்கும்போது எப்படி இருக்கு? அசிங்கமா இருக்குமே, வெக்கமா இருக்குமே, தும்பப்பூர் இருந்தா இங்கே தூக்குளத்தவங்களான்னு தோணுமே. சரி, அந்த நத்திங் போனை வர சொல்லுங்க. அப்புறமா அவனை போய் கொஞ்சம் அடிச்சு அவன் கன்றாவி. அவன் இப்போ ஒரு அப்டேட் விட்டுருக்கான் ஃபோன் 2Aக்கு. கேமரா இம்ப்ரூவ்மெண்டா, சேச்சுரேஷன் இம்ப்ரூவ் ஆகும்லாம் போட்டிருக்கான். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். பட் வந்த புதுசுல போன் சூப்பரா இருந்ததுடா ஓரளவுக்கு. போக போக கழுது தெரிஞ்சு எங்கேயோ போய் இப்ப திரும்ப ஏதோ அப்டேட் கொடுத்துருக்கேன்றான். அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு சொல்லலாம் வேணா. சரி, ஓகே. நியூயஸ்ட் இயர்பட்ஸ்ங்க T110, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. ஓகேங்க. அப்புறம் வந்து 40 mAh பேட்டரிங்க உள்ளே. 1400 ரூபாய் 1500 ரூபாய் கிடைக்குதாடா அதெல்லாம்? அதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. ஆஃபர் பிரைஸ் பாரு 1299. நார்மலா இந்த மாதிரி மிவி இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம், போட்டு மிவி. எனக்கு என்னவோ இதை பார்த்தா ஏதோ ஆன்டி டம்பிங் லா போடணும் போல இருக்கு. இவனுக்கு மேல கொட்டுன்னு கொட்டுறானுங்க. இவன் மேல இல்ல, எல்லாரும் மேலேயும் தான் போட்டு தொலைணும். எதுக்கு வந்து இவ்வளவு கொண்டாந்து இங்க தள்ளுறானுங்கன்னே புரிய மாட்டேங்குது. இப்பதான் அந்த CMFன்னு ஒண்ணு வந்தது. ஆமா, அது பை நத்திங். CMF by nothing, Redmi Buds Pro 4 active. சரி விடுங்க, எல்லாம் 2000ல இருந்து 40. அப்புறம் அந்த கேஸ்ல 460 mAh. அட பாவிகளா. ஓகே, அத பாக்கும்போது என்ன தெரியும் ஞாபகம் வருது? 40 ன்னு சொன்னல்ல, 400 ன்னு சொன்னல்ல, அதுதான்டா ஃபிளாக்ஷிப்ல எல்லாம் இருந்தது பேட்டரி கெபாசிட்டி. சீரியஸ்லி? ஆமா, இதுல எல்லாம் பார்த்தனா அவ்வளவுதான் இருந்தது. Buds 1, Buds Pro ஃபர்ஸ்ட் வந்தப்ப. சூப்பர். ஆமா, ஆனா இதெல்லாம் வந்து இதுக்கு பேட்டரி எல்லாம் சோர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம ரீசெண்டா இதுக்கு பேட்டரி மாத்தணும்ல. நாய்ஸ் கேன்சலேஷன் ஏன் இப்படி சொல்றீங்க? சும்மா நீ மைக் வச்சு கேன்சல் பண்ணிருக்கேன்னு சொன்னா அது உண்மை, கண்டுபிடிச்சிருவோம் நம்ம. ஓகே, கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு. ஆனா இதுல நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்குமா அப்படின்னு நம்மள யோசிக்க வச்சு ஏஐன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் ஏஐன்னு சொன்னா பரவாயில்ல, ஏஐ எல்லாம் இருக்கம்பா வாங்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நினைப்பு இந்த செல்லர்ஸ்க்குலாம் ஒரு அட்வான்டேஜ் ஏஐ இருக்குதுங்க இதுல. வாங்க, இதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஃபோன் கால் பேசும்போது ஏஐ வேலை செய்யும்ன்றுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஆமா, ஃபோன் கால் பேசும்போது ஏஐ வேலை செய்யுமா? ஆமா, பெரிய பிரச்சனையா இருக்கு. 19th April 12 noon onwards realme.comலயும் Flipkartலயும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேல் நடக்க போகுது. 12 PM வாங்கி விட்டீர்களா நீ இது கேக்குறியே. இதுக்கு காம்படிஷனா ஒருத்தர் இருக்காம ட்ரூக்கு, நீ யாரா ஜோக்கர் அப்படின்ட்டு எவ்வளவு ஆகுது? அன்பார்ச்சுனேட்லி 999 ஒன்லி. அதுவும் ஆரம்பத்துல இப்ப பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல 899. என்னங்க இது கூடிய சீக்கிரம் வந்து ப்ளீஸ் வாங்குங்க, நாங்க உங்களுக்கு காசு தரோம்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. இதுக்கப்புறம் எப்படின்னா உங்ககிட்ட பட் ஏதாவது இருக்கா, நாங்க வேணா காசு கொடுத்து வாங்கிக்கிறோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏடா இப்படி பண்றீங்க? ட்ரூக் பட்ஸ் Q1 லைட் அப்படின்னு சொல்றாங்க. ராயல் எலிகன்ஸ் கிறிஸ்டல் கிளியர் கால்ஸ்னு கண்ணாபின்னான்னு ப்ரோமோட் பண்றாங்க. அது கடைசியில பார்த்தா ஒரு ரீபிராண்டட். ஆனா இவன் ட்விஸ்ட் பத்தியாடா, இந்த பட்ஜெட்டுக்கு குவாட் மைக்குங்கறான். அதாவது எப்படின்னா 2 மைக், ஒரு பட்லயும் 2 மைக் வச்சிருக்கான் போல. அதான். ஆனா இல்ல, இந்த பட்ஜெட்ல பெரிய விஷயமா ஃபீல் ஆகுதுன்றேன். இந்த பட்ல ஒரு 2 மைக், இந்த பட்ல ஒரு 2 மைக். இவனது பாரு ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன். இதுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக 2 மைக் ஒர்க் ஆகும். ஒரு மைக் வந்து ஃபீட்பேக் எடுக்கும். அந்த மாதிரி இல்ல. அத இவனால ஏதோ பண்ணி தொலைச்சிருக்கான்றான். ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் உருட்டலையே. கரெக்ட். குவாட் மைக் என்வாயர்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்றேன். என்ஹான்ஸ்ட் குவாலிட்டி. அப்புறம் வந்து வேற என்ன, இவன் வந்து பேட்டரி எவ்வளவு வச்சிருக்கான்னு பாப்போமா உள்ள. ஐயோ சொல்ல மாட்டான்டா, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சோ அப்போ வந்து 48 hours டோட்டல் பிளேபேக் டைம் அப்படினா என்ன தெரியாது. 48 hours ப்ளே டைம்னா என்ன தெரியாது. இல்ல பாருங்க, இதுல ஹைலைட் இருக்கு தெரியும்ல. இந்த 48 hours வந்து அவங்க லேப் கண்டிஷன்ல பார்த்தா 50% வால்யூம்ல கூட அவங்க எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால அது வந்து சஸ்பென்ஸ். பட் வந்து உங்களுக்கு 899 இன்ட்ரோடக்டரி ஆஃபர்ல ட்ரூக்ல இப்படி ஒரு பட் கால்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாட் மைக் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ நீங்க சூஸ் பண்ணுங்க. அவர் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தா வளவளன்னு ஏதோ சொல்லிருக்காரு. அந்த நிறைய சொல்லிருப்பாங்க. படிக்கிறது கிடையாதுங்க நாங்க. ஆமா, அடுத்து சாம்சங் வாவ் கிறிஸ்டல் 4K விவிட் விஷன் ப்ரோ விவிட் ப்ரோ அப்படின்னு போயிட்டே இருக்கும். என்னடா இன்னைக்கு ஃபுல்லா இந்த மாதிரி பேரா இருக்குது. ஆமாடா, நியூஸே வர நியூஸ்ன்ற பேர்ல வெறும் ப்ராடக்ட் லான்ச் தான். ப்ராடக்ட் லான்ச் தான்டா இப்பலாம் நியூஸா போயிட்டு இருக்கு. நீ வேறடா
எத்தனை ப்ராடக்ட் சரி ஓகே நல்லதுதான், எல்லாருக்கும் தெரியட்டும் இந்த ப்ராடக்ட்லாம் இவ்வளோ ப்ராடக்ட் லான்ச் ஆகுது ஆனா எல்லாம் விற்க மாட்டேங்குது அப்படின்னு அது தெரியட்டும் எல்லாரும். கரெக்ட் தான். பின்ன இது ரேட் என்னன்னு படி டைரக்டா 43, 50, 55, 65, 75 எல்லா ரேஞ்சிலையும் வச்சிருக்காங்க. 4K விவிட், 4K விஷன் அப்படின்லாம், லைஃப் லைக் அப்படின்லாம் சொல்லுவாங்க, நீங்க நம்பணும். இல்ல நிஜமாவே நல்லதா இருக்குன்றது வேற விஷயம். ஆனா ரேட் என்னன்றது நீ சொன்னோன்னு நான் ஓடி போயிருவேன்ல இங்க இருந்து. லாக்ஸ்ல ஆப்பிள் பிளே, ஏர் 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க ப்ராடக்ட்டுக்கு வந்து 2 வருஷம் வாரண்டி. நாட் பேட்ரா. ம் 33 ம் ஃபார் த 4K விவிட், ம் 35 ம் ஃபார் த 4K விஷன் ப்ரோ, ம் 4K விவிட் ப்ரோ 36. கரெக்ட். அதெல்லாம் ஆனா என்னன்னா 43 இன்ச் கரெக்டா? ஆமா. அதை நீ சொல்லணும்ல. அப்படியே 50 இன்ச்சுன்னு பார்த்தா தான் அதுல இருந்து ஒரு 10,000 தாவி இருக்கும். நாங்க அதெல்லாம் முழுசா சொல்றது கிடையாதுங்க. அவங்களே சொல்றது கிடையாது. எங்க அவங்க பிரைஸ் எங்க லிஸ்ட் price போட்டுருக்காங்க. அதான் அவங்க சொன்னது வந்து பேஸ் வேரியன்ட்க்கு மட்டும் தான் எப்பயுமே பிரைஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கிற அதுக்கு மேல ஏற ஏற நீங்க வந்து அந்த கடைக்காரங்கிட்ட பேர பேச. 75 இன்ச்லாம் பார்த்தீங்கன்னா லட்சத்துல இருக்கும். எஸ் 2 லட்சமா அப்படி இருக்கும். வாவ். அடுத்தது ப்ராடக்ட் இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோ 5G ப்ரோ பிளஸ் 5G 120 Hz AMOLED 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் வயர்லெஸ் மேக் சார்ஜ். இன்ஃபினிக்ஸ் காரணங்களா என்ன கூப்பிட்டுக்கோங்கடா, நான் வந்து இப்படி பண்றேன் வந்து எல்லாம். இல்லடா நிஜமா இங்க பாரு, இவங்க வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லடா அந்த டிரான்சிஷன் கம்பெனிஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இவங்கள ஜோக்கா பார்த்த காலங்களும் உண்டு. ஆனா அப்பயே நம்மள இவங்க இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் S4ல ஞாபகம் இருக்கா உனக்கு? நம்ம அப்போ 2019ல யூஸ் பண்ணும்போது ஷாக் ஆனோம். ஏன்னா கொடுத்த ஒரு கேமராவும் உருப்படியா வர போட்டோ எடுத்துச்சு, ஆச்சரியமா இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இன்ஃபினிக்ஸும் சரி டெக்னோவும் சரி நிறைய புதுசா ட்ரை பண்றாங்க. இவங்க சைட்ல இருக்க ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, இவங்க மார்க்கெட் வந்து லோக்கல் மார்க்கெட்ல பெனிட்ரேட் பண்றாங்க ஓரளவுக்கு. இயர் ஓவர் இயர் ஷேர்ல பார்த்தோன்னா சம growth தெரியுது. ஸோ இப்போ இந்த மாடல் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லுக் ஆஸ்பெக்ட்ல ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. கர்வ்டு ஸ்கிரீன். ஆமா ஆமா 3D கர்வ்டு 120 Hz. இப்போ 120 Hz AMOLED குத்தகைக்கு எடுத்துட்டாங்க. அசால்ட் இப்பலாம் கோடு வருதா? கோடு இப்போது இவங்க பிராண்ட்ல வர மாட்டேங்குதுடா. எப்படி இவங்களுக்குலாம் வர மாட்டேங்குது? ஏன்னா சாம்சங் கிட்ட வாங்கினா காஸ்ட்லியான பேனல் இல்லை, அங்கே வாங்க மாட்டானுங்க போல, வேற எங்கேயும் வாங்குறானுங்க போல. அதனால இவனுங்களுக்கு கோடு வர மாட்டேங்குது. இன்னொன்று என்னன்னா, இங்கே பாரு சவுண்ட் பை JBL. ஸோ நிறைய இப்போ இதில் ப்ராசஸர் மட்டும் தான் பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக டெக்னோ ஒரு ஃபோன் விட்டுருந்தான், சூப்பரா இருந்தது. ப்ராசஸர் மட்டும் பார்த்தீங்கன்னா Dimensity 6080. ஆனா உனக்கு ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ்னு வரும்போது வயர்லெஸ் சார்ஜிங் சொல்லுவான், 120 வாட்டுன்னுவான், 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் 50 வாட்டுன்னுவான். ஸோ எல்லாமே டாப்பா இருக்கும். ஆமா, ஆனா யூஐல ஆட் இருக்கும். யூஐல கண்டிப்பா இருக்கும். ஆட் ரொம்பலாம் முன்னளவுக்கு கேவலமா இல்ல, ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. ப்ளோட்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு சிலது நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ இப்போ இதுவும் அதே கேட்டகரியில தான் வரும். இப்போ எப்படி பாரு, ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆமா, இப்போ 7020ங்கற நம்பர் Dimensity 7020 ப்ராசஸர், 12GB RAM 256GB ஸ்டோரேஜ். மத்தபடி வந்து மீதி எல்லாமே ஓகே. அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு வேற இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ப்ரோமோட் பண்ணாங்கடா. இங்க பாரு Cheetah X1 அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஓன் சிப். ஆமா, அதை வச்சு தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்றாங்க. அந்த வயர்லெஸ் சார்ஜிங்ல இருந்து எல்லாமே. ஸோ அவங்களோட கிளைம் என்னன்னா 8 நிமிஷத்துல வந்து 50% ஆகுமா. இவங்களும் ஒரு வந்து ஷென்சன் கம்பெனி தான் இல்ல, இவங்களும் ஒரு ஷென்சன் கம்பெனி தான். ஆனா இவங்க ஷென்சன்லயே இருக்காங்க. அதாவது மீதி கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா வேற இடத்துல ஷென்சன் வந்து அந்த மாதிரிலாம். ஓப்போலாம் ஷென்சன் கம்பெனி தான். ஸோ அந்த ஈகோ சிஸ்டம்ல ஒன் ஆஃப் த வெல் நோன் கம்பெனிஸ் தான் இது. இப்போ இதுல ஹைலைட் என்னன்னா, வித் JBL வந்து குட் 100 வாட் குட். அப்புறம் அத பத்தியா 20 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் மேக் சார்ஜ்னு போட்டுருக்காங்க. மேக் சேஃப்காக சூப்பர் சூப்பர். ஆப்பிளோட மாதிரி இதுவும் ஒட்டி சார்ஜ் வரும் பேக்ல. மேக்னெட்டிக். ஸோ ஒட்டி சார்ஜ் வரும். இந்த கலர்ஸ் கூட நல்லா இருக்குல்ல, இந்த கலர் நைஸ். அந்த சார்ஜிங் ஆக்சஸரி கூட நல்லா இருக்கு. ஆமா. ஸோ இவனுங்க வந்து சாம்சங் இங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க டம்மி பசங்க தான். ஆனா இவனுங்க பண்றதே இப்பலாம் வர வர எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. கூட நல்லா தான் இருக்குல்ல. பிரைஸ் டீசென்ட்டா இருக்கும். இப்போ பிரைஸ் டீசென்ட்டா இருக்கும் எப்பவுமே. 22K ஃபார் த 40 Pro. ஆமா, 40 Pro Plusக்கு 25K. ஆமா. ஓகே, ஆல்ரெடி ஆன் சேல் ஃபிளிப்கார்ட்ல. லான்ச் ஆஃபர்ஸ்ல வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் கிட், கேஸ் அதெல்லாம் ஒர்த் 5000 தராங்க. அப்புறம் 2000 டிஸ்கவுண்ட் வந்து HDFC SBI. ஏப்ரல் 12th இதுதான் வந்து ஏர்லி பர்ட் சேலுக்கான டேட். அது வந்து முடிஞ்சிருச்சு. சோ சேட். சரி ஓகே. இப்போ அவன் மேக்ஸேஃப் சார்ஜரோட அவன் விட்டதுக்கு ஸ்டஃப் கூல் பார்த்தோன்னா நானும் விட்றேன்டா சார்ஜர், வயர்லெஸ் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டா. இது வந்து C2 அதிலே போட்டிருக்கான் பாரு, ஸ்டாண்டர்ட் 2. ஸோ 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங். சூப்பர் பிராண்டு. ஆமா, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் அதிகமாக தான் இருக்கும். ஸ்டஃப் கூல்னாலே 2700 ரூபா. ஸ்டஃப் கூல் வந்து நல்ல டிசைன் கொடுப்பான் எப்பயுமே. அந்த டிசைன் ரொம்ப மினிமலாகவும் நல்லா இருக்கும். மினிமலாக இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும், மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்கும். டைப் C to டைப் C PD வால் சார்ஜர் 20 வாட் அதோட சேர்த்து கொடுக்குறான் உங்களுக்கு. இது 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் C2ல, வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது தான் வந்து இவனோட முக்கியமான செல்லிங் பாயிண்ட். கரெக்ட். ஓகே ஃபைன். இதோட பிரைசிங் வந்து உங்களுக்கு 2700. It's available in black color. என்னென்ன சேட்டை பண்றான் பாரு. சப்போர்ட்ஸ் ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வித் மேக்ஸேஃப் எனேபிள்டு கேஸ்.
அதான் மேக்னெட்டிக் கேஸ் இருந்ததுன்னா அதுல ஒட்டி ஏன்னா மேக்ஸ் சேஃப்னே சொல்றாங்க எல்லாருமே மேக்ஸ் சேஃப் ஆப்பிளோடது இல்ல, ஆப்பிள் பேரை தான் இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வெக்கமா இல்ல அதெல்லாம் இருந்தா பொழப்பு நடத்த முடியாதுல்ல. கரெக்ட். நமக்கு வியாபாரம் ஆகணும், கம்பெனி நஷ்டம் இல்லாம ஓடணும். தப்பு. ஸோ அவங்கள நம்பி நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் சம்பளம் போடணும். பிக்சல் 9ல வந்து 6G இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா சேட்டலைட் எமர்ஜென்சி SOSன்னு சொல்றானுங்க. அது ஒண்ணும் இல்ல, ஆப்பிள் ஐபோன்ல அதுதானே. இதுல கொடுமை என்ன தெரியுமா, ஆல்ரெடி பார்த்தா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாத்துலயுமே ஹிடனாவே தான் சுத்திட்டு இருக்கும். ஆமா, எவ்வளவு டேட்டா போகுது தெரியுமா? சரி விடுங்க. இந்த ஃபோன் பார்க்கறதுக்கு பாக்ஸியா பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்லி கர்வ்டு தான், கரெக்ட் தான். இது வந்து நம்ம ஸ்பெகுலேஷன் நியூஸ்னு ஃப்ரீயா விட்டுறலாம். சாம்சங் One UI 6.1 அப்டேட், AI ஃபீச்சர்ஸ் 22 சீரிஸ்க்கும் Z Fold 4, Z Flip 4, Tab S8 சீரிஸ் இதுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான் நியூஸ். இதுக்கு மேல என்ன இருக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு? ஆமா, ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாருக்கும் அந்த லிஸ்ட் ஆஃப் AI ஃபீச்சர்ஸ் இருந்தது பார்த்தீங்களா, உங்களுக்கு கீபேட்ல வரும். சரி, அதான் கீபோர்ட், சாம்சங் கீபோர்ட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் சர்க்கிள் சர்ச், அப்புறம் கால் டிரான்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். நல்ல ஃபீச்சர்ஸ் தான். சாம்சங்கோட AI ஃபீச்சர்ஸ் பத்தி உங்களுக்கு நிறைய தெரியணும் அப்படின்னா நாங்களே போட்டிருக்கோம் வீடியோ, போய் பாருங்க. எல்லாமே இருக்கும். ஆனா என்ன தெரியுமா, எவ்வளவு பேர் இதெல்லாம் ரியல் டைம்ல யூஸ் பண்றீங்கன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருமே கலந்து ஓடிடுவோம். யூடியூப் ஏதோ தப்பு பண்றியா, உன்னை பத்தி ஏதோ இங்க கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, என்னன்னா ஆட் பிளாக்கர்ஸ் அதெல்லாம் வந்து இந்த வேன்ஸ்டுக்கு அதெல்லாம் கிராக் பண்றாங்க. அதெல்லாம் வந்து கிராக் பண்றீங்க. இல்ல இது வந்து ரெண்டு ஆங்கிள் பார்க்கலாம்டா எப்பயுமே. இப்போ ஆப்பிளே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாண்ட் எல்லாம் நம்ம எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்பிள் வந்து அவங்களோட எக்கோசிஸ்டம்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க மோனோபோலி பண்றீங்கன்னு போய்கிட்டு இருக்கு. ஆனா இப்போ இது எப்படி இருக்குன்னா, ரெண்டு ஆங்கிள் எடுக்க தோணுது. ஒருத்தன் வந்து ரொம்ப பிளேயிங் ஸ்மார்ட் அண்ட் க்ரூயல், ஆப்பிள் பிளேயிங் டூ ஸ்மார்ட் அண்ட் க்ரூயல், ஓகேயா. ஆனா அந்த க்ரூயாலிட்டி வெளில தெரியல, எல்லாரும் அதை லைக் பண்ணி தான் உள்ள போறாங்க. கரெக்ட், ஓகேயா. அது எப்போ க்ரூயாலிட்டியா தெரியுதுன்னா, வெளியில இருக்கிறவனுக்கு அதை பார்க்கும்போது காண்டாகுது, என்னடா இது அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறானுங்க, சூப்பரா இருக்குங்கிறானுங்க, வெளில எவ்வளவு பெரிய உலகம் இருக்கு வரமாட்டானுங்க அப்படி இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்றான், அதுல இருக்கிறவன் வந்து வெளில வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லாத மாதிரியான ஒரு எக்கோசிஸ்டம்ங்கிறதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவன் அதுக்கு அடாப்ட் ஆயிடுறான் உள்ள போனா. ஸோ இதனால என்ன ஆயிடுதுன்னா, மற்ற பிளேயர்ஸ்க்கு வந்து இன்செக்யூரா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. கண்டிப்பா, சரியா, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பல ஆங்கிள்கள்ல யோசிக்கலாம் சீரியஸா. அல்டிமேட்லி பாத்தீங்கன்னா யூடியூப்காரன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இங்க பின்னாடி பாருங்க, என்கரேஜஸ் யூடியூப் பிரீமியம். அவ்வளவுதான் பிசினஸ் பாக்குறான். பிசினஸ் இஸ் ஆல் பிசினஸ். இல்ல இப்போ இவன் ஆப்பிளையும் இப்போ அதான் சொல்ல வரேன். ஆமா ஆமா. இப்போ யூடியூப் என்ன, இப்போ ஒரு கம்பெனி ரன் ஆகுது. இப்போ நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து, நம்ம கம்யூனிட்டியில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோன்னே வைங்களேன், நம்ம ஒரு 10,000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ண போறோம்னு நினைப்போமே, எல்லாருமே ஈக்குவல். நம்மளோட விஷயம் என்னவா இருக்கும், நல்லதை கொண்டு வரணும்ன்றதுனால எண்ட் ஆஃப் தி டே நம்மளோட சர்வைவலுக்கு நம்மளும் வந்து என்ன பண்ணணும், ப்ராஃபிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால வந்து எல்லா கம்பெனிஸுமே ப்ராஃபிட் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு தான் யோசிப்பாங்க. அதுல சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ரொம்ப டீப்பா போற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த ரொம்ப டீப்பா போகும்போது என்ன ஆகும்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபார்முலாவை கிளிக் பண்ணிடுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டேட்டுக்கு ஆப்பிள் தான். அந்த ஃபார்முலா வந்து அவங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும், மற்றவங்களுக்குலாம் அது ஒர்க் அவுட் ஆகாததுனால அது ஒரு மாதிரி ப்ராப்ளமா இம்பாலன்ஸ் இருக்குது. ஓப்பன் சோர்ஸ் ஆமா பேரு, அந்த மாடல்லாம் வந்து பெருசுபடுத்தணும்னு ஆசைதான். ஆனா பாருங்க எவ்வளவு வருஷம்டா ஆரம்பிச்சது, எப்படி நம்ம போன்ல வந்து ஓபன் சோர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு கை தட்டதுல கொத்தின்னு போயிட்டானுங்க எல்லாத்தையும். இல்ல இல்ல இன்னொரு பிரச்சனை என்ன காமனா சொல்லணும்னு வையேன், மக்கள் வந்து இப்ப ரொம்பவே வந்து நிறைய விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகி டைம் இல்லாத மாதிரியான ஒரு எண்ணப்பாடுக்குள்ள போயிட்டாங்க. இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா? எப்படி சொல்றேன்னா, ஸ்கிரீன் டைம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, எப்படி போகுதுன்னே புரியல. நோட் பண்றீங்களா யாராவது ஸ்கிரீன்? சரியா, ஸ்கிரீன் டைம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதுவும் வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கும் யூடியூப் ஷார்ட்ஸுக்கும் மட்டுமே. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் எவ்வளோ பேருக்கு அதில் டைம் ஸ்பெண்ட் ஆகுதுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சீரியஸாக ஒரு நல்ல வேல்யூ. சரியா, எனக்கே நான் ஓப்பனாக சொல்கிறேனே, எனக்கு வந்து இப்போ ஒர்க்கில் இருக்கும்போது செம்ம ப்ரெஷர் ஆச்சுன்னு வைங்க, உடனே என்ன பண்ணுவேன்னா, எதுக்கு போகிறேன்னு எனக்கே தெரியாது. ஏதாவது ஒரு 10 வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்குமானா அது ரொம்ப கிடைக்காது, அது வேற விஷயம். அந்த 10 வீடியோ ஏன் பார்த்தேன்னு ஃபீல் பண்ணுவேன் திரும்ப. சரியா, அதாவது மைண்ட் ஆல்ரெடி பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு போய் அங்க பார்க்க போய் அந்த 10 வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த 10 வீடியோ என்ன கருமத்துக்குடா பார்த்தேன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் திரும்ப யோசிச்சுட்டு இருப்பேன் அதை பத்தி. என்னத்துக்கு இப்ப இப்படிலாம் வீடியோ வருது, அதனால பார்த்து நம்ம யோசிக்க வேண்டியது. என்ன கடைசியில யோசிச்சு என்ன கண்டுபிடிச்சேன்னு பார்த்தா திரும்ப போய் அடுத்த 10 வீடியோ பார்ப்பேன். வேற வழி இல்லை. உலகம் வந்து ஒரு டைப்பா இருக்குங்க. அதாவது இவங்களோட சக்சஸ் என்னன்னா, நெட்ஃபிளிக்ஸ் என்ன சொல்றான், என்னோட சக்ஸஸ் என்னன்னா ஹியூமனோட ஸ்க்ரீன் டைம், அதான் அவனோட சக்ஸஸ். என் ஆப்பில் அவன் எவ்வளோ எங்கேஜாக இருக்கான், அவன் தூங்குற நேரத்தை கூட என் ஆப்பில் பார்த்து தான் தூங்குவேன் அப்படின்னு நினச்சானா அது என்னோட சக்ஸஸ் அப்படின்னு பார்க்குறான். அவன் பார்த்து செத்தா சாகிறான், சாகாட்டி போகிறான். எனக்கு அது இல்லை, என் ஆப் எவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருக்கு. இது கான்செப்ட் தான். முக்கியமான ஒரு இஷ்யூ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு சிவா, அதை பற்றி நான் 1 மினிட் நான் சொல்லியே அவனை இதுக்கு சம்பந்தமாக தான். இதுக்கு எதிர்த்து ஒரு டிவைஸ் ஒன்று வந்திருக்குது. நம்ம பேசியிருப்போம் அதில் நம்ம டிவிடியில் கூட ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்.
அதை வந்து MKBHD வந்து ஒர்ஸ்ட் ப்ராடக்ட் எவர் அப்படின்னு ரிவ்யூ போட்டார் ஆமா நேத்திக்கு. ஆமா அவரை வந்து நாங்க ப்ரமோட் பண்ணலைங்க, சொல்ல வேண்டியது நம்ம கம்யூனிட்டியில இருக்காப்புல, யூஎஸ்ல நம்பர் 1 அவர் தான், ஆமா 18 மில்லியன் சப்ஸ்கிரைபரு. அவர் வந்து ஒர்ஸ்ட் ப்ராடக்ட் எவர் அப்படின்னு சொல்லிட்டு $700 அப்படின்னு ப்ரொஜெக்டரை போட்டு ஒரு தம்ப்நெயில போட்டார். ஆமா அது ஆக்சுவலா அந்த ஹியூமன் ஏஐ பின்னோட எய்மே இந்த போன்ல இருந்து வெளியே வர வைக்கிறதுக்கு தான். அப்போ என்ன ஆகுது, சின்ன வேலை பண்ணாலும் எனக்கு எக்ஸ்ட்ராவா பண்ண வேண்டியதா இருக்குங்க. அப்பதானே நீ அதை எக்ஸ்ட்ராவா பண்றதுக்கு சோம்பேறிப்பட்டு அதை விட்டு வெளில போறாங்க. பண்ணுங்க, எக்ஸ்ட்ராவா பண்ணுங்க. பழைய ரெட்ரோ போன் எடுத்து ஆன் பண்ணி மெசேஜ் அனுப்புறதுக்கு நான் 10 ஸ்டெப் தள்ள வேண்டியதா இருக்குல்ல. 10 ஸ்டெப் தள்ளி தான் SMS அனுப்ப வேண்டியதா இருக்கு. இதே 10 ஸ்டெப் நம்ம புது போன்ல எனக்கு வச்சா என்ன ஆகும்? நான் மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னு போறேன் மெசேஜுக்கு, அப்ப டங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்னு இறங்கி பார்த்தா இது கேம்ல இருந்து ஏதாவது நோட்டிபிகேஷன் வரும். அங்க போயிடுவேன், மெசேஜிங் அனுப்புறதே மறந்துடுவேன். அப்ப அதே 10 ஸ்டெப் இங்கேயும் அதான் மறந்துடுது. நிஜமாவே டைவர்ட் ஆகி போயிடுவீங்க. நீங்க வந்தது ஒரு விஷயத்துக்கு இருக்கும், ஆனா வேற ஒரு விஷயம் உங்களை டைவர்ட் பண்ணி வேற எங்கேயும் கூட்டு போயிடும். ஆமா, இதெல்லாம் நிஜமா நடந்துகிட்டு இருக்கு. இல்ல நான் சீரியஸா வந்து MKBHD கிட்டயும் MKBHD மாதிரி யோசிக்கிறவங்க கிட்டயும் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, புதுசா ஒரு டிவைஸ் ஒருத்தன் ட்ரை பண்ணிருக்கான் அப்படிங்கறதெல்லாம் ஓகே, அது கேவலமாவே ஒஸ்ட் ப்ராடக்ட்னு டைட்டில் வைக்காம என்ன சொல்லலாம், நீட் மோர் இம்ப்ரூவ்மென்ட்னு சொல்லலாம். நீட்ஸ் மோர் இம்ப்ரூவ்மென்ட் இல்லாட்டி வேற யாருக்கோன்னு சொல்லலாம். போன் கிடையாது. இல்ல இந்த ப்ராடக்ட் வேற யாருக்கோன்னு கூட சொல்லலாம். போன் கிடையாது, அது நாட் ஃபார் ஹியூமன்ஸ் கூட போடலாம் டைட்டில். போடலாம். நாட் ஃபார் ஹியூமன்ஸ் சூப்பர். இல்ல ஹியூமன் நாட் ஃபார் ஹியூமன்ஸ் எட் அப்படின்னு சொல்லிட்டு புது ப்ராடக்ட் ஒன்று. அதுல வந்து என்ன சொல்றான் அவன், போன் யூஸ் பண்ணாதீங்க, இது மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறான். அதானே பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஸ்கிரீன் டைமை ரெடியூஸ் பண்றான், அதுக்கு வந்துட்டான் MKBHD கொடியை தூக்கிட்டு. எப்படா நான் ரெட்லலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு 4K 8K வீடியோ, நீங்க வந்து டிஸ்பிளேவே இல்லாம ஒண்ணு பண்ணுவீங்களா, அப்புறம் என் மூஞ்ச எப்படா நான் காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட். இல்ல இது நியாயம்தான். இல்ல இது எனக்கு எப்படின்னா, அதான் திரும்பியும் சொல்றேன், இப்ப ஆப்பிள் எப்படி போய் கேஸ் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், எதுக்குன்னு பார்த்தா நீ மோனோபோலி பண்றேன்னு உடனே எனக்கும் பிசினஸ் நடக்கணும்டா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான். கரெக்ட். இந்த பக்கம் நிறைய பேர் வந்து எனக்கு அந்த ஊர்ல போய் பிசினஸ் பண்ணா லாஸ் ஷூட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை. பிசினஸ் பண்ணோன்றா, இல்ல இது MKBHD பிசினஸ் பண்ணோன்றா. இல்ல அங்க பாரு, அப்போ ஒரு டாபிக் குள்ள போகும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஒருத்தருக்கு ஃபேவரபிளா இருக்கிறதுனா அவங்க வந்து அதுக்கு ஃபார் பேசுவாங்க, இன்னொருத்தர் வந்து அதுக்கு அகைன்ஸ்ட் பேசுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, டி பிராண்ட் ஒரு ட்வீட் போட்டு பிரச்சனையாச்சா, அதுக்கு வந்து பார்த்தனா ஒரு சிலர் ஸ்டில் இதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இது மாதிரி நீ எப்படி பேசலாம்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதுல என்ன ஆச்சுன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த இடத்துல இப்படி சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, பட் அதுக்கு அஃபண்ட் ஆனது யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ MKBHD வந்து as a black அஃபண்ட் ஆறான். அவன் என்ன சொல்றானா, ஐ ஒன்ட் ஸ்டாண்ட் வித் தி பிராண்ட், அந்த மாதிரி அவனோட ஸ்டாண்ட் இருக்கு. ரீசன் என்னன்னா, பயவுல கொஞ்சம் கான்ட்ரோவர்சி உள்ளலாம் வந்துகிட்டு இருக்காரு. இல்ல அவன் வந்து இப்படி சொல்றான். இப்போ ஜெரிரிக்கு எடுத்துக்கிட்டேன்னா ஒயிட், அவனோட கமெண்ட் எப்படி தெரியுமா வந்தது, என்னையும் பேசாம கலாச்சிருக்கலாம், என் பேரை வச்சு ஏதாவது ரிக்கி கிக்கின்னு ஏதாவது போட்டுருந்தானே எனக்கு ஒரு $10 கிடைச்சிருக்குமேங்கிறான். அவன் அதை கூலா கொண்டு போறான். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஜெரிரி கூல் பர்சன் நான் சொல்ல வரல. இல்ல ஜெரிரிக்கோட லைஃப் வந்து எப்படி ரைஸ் ஆயிருக்கு, அவன் வந்து அவன் சொசைட்டில என்ன பார்த்து வந்தான்ற மாதிரி அவன் அந்த மெசேஜை பார்த்து அதுக்கு அஃபண்ட் ஆகாம அவன் ரிப்ளை போடுறான். இந்த பக்கம் MKBHD வந்து அவன் சின்ன வயசுல இருந்து என்னெல்லாம் பார்த்து வந்தான், அவங்க அப்பா அம்மா என்னென்ன சொல்லியிருப்பாங்கிறத பேஸ் பண்ணி அவனோட ரிப்ளை இருக்குன்னா, டி பிராண்டோட ஸ்டாண்ட் தப்புன்ற மாதிரியான ரிப்ளை வருது. இது எல்லாமே எங்க இருந்து வருது, மொத்தம் நம்ம எப்படி வளர்றோம், எங்க வளர்றோம், யார் நமக்கு என்ன சொல்றாங்க, நம்ம என்ன ஃபேஸ் பண்றோங்கிறதுல இருந்தா நம்ம கடைசியில எல்லாம் வரும். எஸ், இதுதான் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைச்சோங்க இந்த எபிசோட்ல. இந்த மாதிரி கான்ட்ரோவர்ஷியலான இஷ்யூஸ்லாம் நீங்களும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, ட்ரெண்டிங் டாபிக்ஸா. ஆமா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன? எங்களோட கருத்துக்கள் நாங்க சொல்லிட்டோமா, உங்களோட கருத்துக்களை இப்ப நீங்க கீழே பதிவு பண்ணுங்க. இந்த ஹியூமன் ஏஐ பின்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஸ்கிரீன் டைம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க. செகண்ட், அப்புறம் இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள் அல்ல, இப்போ க்ளோஸ்ட் எக்கோசிஸ்டம், ஓபன் எக்கோசிஸ்டம்னு இருந்தாலும் அதுக்கு ஃபார் அகைன்ஸ்ட் நிறைய பிரச்சனை போயிட்டு தான் இருக்கும். பட் ஆஸ் a company பண்ண பஞ்சாயத்து அந்த டி பிராண்ட் மாதிரி ஒரு கம்பெனி பண்ணிருக்கலாமா? உங்களோட கருத்து என்ன? இதெல்லாம் வந்து நீங்க கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி கருத்து பரிமாற்றம் செய்வோம் அப்படின்னு தான். இது மாதிரி நிறைய டாபிக் நம்ம அடுத்த வீடியோலயும் பேசலாம். ஏன்னு பார்த்தனா இந்த டாபிக் இங்க ஓயாது. ஒரு ட்வீட் போடுவான், வேற எவ்வளவு ஒருத்தர் ஈலான் மஸ்க் வந்து thank you அப்படின்னு ஒரு ட்வீட் போடுவான். எதுக்கோனதுக்கு அதை எடுத்து எதுக்கு போட்டானே தெரியாது. ஆமா கரெக்ட் தான். அவன் பாதி நேரம் எதுக்கு போடுறானே தெரியல. ஹை அண்ட் டோப்னு போட்டுடலாம்னு நினைக்கிறேன் அவனுக்கு பேசாம ஸ்டேட்டஸ். ஓகே அப்படின்னு இருப்பாரு அவரு ஜோ ரோகன் பாட்காஸ்ட்ல. அதெல்லாம் அல்டிராங்க, அவங்கலாம் அல்டிரா. ஓகே ப்ரோஸ், thank you very much for watching. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பார்த்தாதான் நம்பர்னு நம்புவாங்களா எல்லாரும். அதனால சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருங்க. அப்புறம் அடுத்த பதிவுல நம்ம சந்திப்போம். ஓகேவா? நன்றி, வணக்கம், குட் பை. பார்க்கலாம். தேங்க்யூ.